ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல். டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலில் வெறும் 10 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவல் கிச்சடி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா ஆரோக்கியமானது. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் புளி அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். அது நீங்கள் பார்க்கலன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு கெட்டியான அவல் எடுத்துக்கங்க. கடையில் நீங்கள் வாங்கும்போது கெட்டியான அவலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க அவல போட்டுக்கங்க. இதை 2 இல்லைன்னா 3 வாட்டியாச்சும் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாங்க. 2 கேரட் எடுத்துக்கங்க. தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க குட்டியாக. அதேமாரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கங்க. இதுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம். இது நம்ம ஆட் பண்ணும்போது கிச்சடிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடும்போது. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை போட்டுக்கங்க. நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கங்க. அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கங்க. இப்போ வேர்க்கடலை போட்டுக்கங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நமக்கு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சவுண்டு கேட்டதுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிச்சடி ரெசிபி பார்த்தீங்கன்னா சும்மாவே சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சைடிஷும் இதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கேரட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கேரட் நம்ம போட்டிருக்கிறது முழுமையாக வேகிறதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும் இது. இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். நம்ம விட்டுருக்க ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அவலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த அவலோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு நாள் பிரெயின் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அதேமாரி கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தானதுங்க. அதேமாரி நம்ம உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் இது ரெடியூஸ் பண்ண உதவுது. இந்த அவல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பால் விட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அவலில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அது நீங்கள் பார்க்கலன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவல் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம். மார்னிங் குயிக்காக ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் உங்கள் கிட்ஸுக்கு. டிஃபன் பாக்ஸும் காலி ஆகிடுங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.